வணக்கம். ஒரு டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். a equal to 1 plus 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8. b equal to 1 plus a by 2. bக்கும் aக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ்க்காக இந்த அடையாளம் போட்டிருக்கேன். இப்போ a அப்படி எழுதிக்கிட்டேன். இது ஒரு நம்பராக இருக்குது, இது ஒரு பின்ன நம்பராக இருக்குது, ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். இருக்கிறதுலே எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 8 எடுத்துக்கோங்க. இந்த 2 8ல் டிவைட் ஆயிரும், 4 8ல் டிவைட் ஆயிரும். அப்போனா எல்சிஎம் 8 தான். இந்த 1க்கு கீழே 1 இருக்குது, 1 8ல் 8 டைம்ஸ் இருக்குது. அதனால் இந்த 8ஐ கொண்டு மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 8. 2 8ல் 4 டைம்ஸ் இருக்குது, 4ஐ கொண்டு 1 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 4. 4 8ல் 2 டைம்ஸ் இருக்குது, 2ஐ மல்டிபிள் பண்ணிட்டேன். 8 8ல் 1 டைம் இருக்குது, இது 1ஐ மல்டிபிள் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா a is equal to 15/8. இப்போ b கண்டுபிடிக்கணும். b ஈக்குவல் டு 1 + a by 2. இது கொஸ்டினில் கொடுத்தது. ஏக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்? 15/8. 2 கீழே தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்க. அப்புறம் என்னது? 1 + 15, 18 2 மல்டிபிள் பண்ணால் 16. 1ஐ கொண்டு ஆட் பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை ஆட் பண்ணாலே போதும். 16 15 ஆட் பண்ணிட்டோம்னா 31/16. b கண்டுபிடிச்சாச்சு. b ஓடைய வேல்யூ 31/16, a ஓட வேல்யூ 15/8. மைனஸ் டிஃபரன்ஸ் கேட்க, அதனால மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர். கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்னது? 8 கொண்டு 16 டிவைட் பண்ணிடலாம். அதனால பெரிய நம்பரான 16 தான் எல்சிஎம். இந்த 16ல் 16 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம் இருக்குது. அந்த 1ஐ கொண்டு 31 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 31. 8 16ல் 2 டைம்ஸ் இருக்குது, 2ஐ கொண்டு 15 மல்டிபிள் பண்ணோம்னா 30. 31லேருந்து 30ஐ சப் பண்ணோம்னா 1/16. ஆன்சர் 1/16. ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின், √1 + 25/144 ஈக்குவல் டு 1 + x/12. இப்போ நான் ஒன்றுடைய ஆட் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 169/144. ஓகே, இதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதனுடைய ரூட் வேல்யூ √169னா 13, 144னா 12. இங்கே பாருங்க, கீழே என்ன இருக்கு? 12 இருக்கு. ஓகே, மேலே என்ன இருந்திருக்கணும்? இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்? இங்கே 13 இருந்திருக்கணும். 13 இருக்கணும்னா 1 இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்? 1 இருந்திருக்கணும். அப்போ தான் இந்த 12ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 13 வரும். இந்த இடத்துல 12 வரும். ஸோ ஆன்சர் 1. TNPSC previous question, -1/216 whole power -2/3. சரி, எனக்கு இந்த மைனஸை எடுக்கணும். என்ன செய்ய போகிறேன்? கீழே உள்ள நம்பரை தூக்கி மேலே போடுவேன், மேலே உள்ள நம்பர் தூக்கி கீழே போடுவேன். கீழே உள்ள நம்பர் தூக்கி மேலே போட்டேன். -716. இந்த 1 கீழே வந்தால் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மைனஸு ப்ளஸ் ஆகிட்டு, இந்த 3னா இது வந்து கியூப் ரூட் ஆயிரும். இந்த மேலே உள்ள 2 ஸ்கொயராக மாறிடும். நல்லா கவனிச்சுங்க, இந்த உள்ள கீழே உள்ள 3 இங்கே வந்துடும். அப்போனா -216. 216 என்ன வந்துடும்? கியூப் ரூட் ஆஃப் 216 வந்து 6. மைனஸ் அப்படியே இருக்கும். இது ஸ்கொயரு. -6 -6 மல்டிபிள் பண்ணோம்னா 36. வணக்கம். √5 + √3, அதுக்கப்புறம் அதே நம்பர் √5 - √3. இதை அப்படியே உல்டா பண்ணி மைனஸ் தூக்கி மேலே தூக்கி போட்டு ப்ளஸ் தூக்கி போட்டு நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின், எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின், ரயில்வேயோட ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ என்ன செஞ்சால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 5 + 3 போட்டாச்சு. 2க்கும் இடையில டிஃப்ரென்ஸாக பாருங்கள். 5 - 3, முன்னால் ஒரு 2 போடுங்க. அப்போனா 2. 5 + 3 8, 5 - 3 2, 2 கேன்சல் பண்ணப்போ ஆன்சர் 8. நன்றி. வணக்கம். ஒரு டிஎன்பிசியோடைய ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், x⁴ - 1 டிவைடட் பை x² + 1 ஈக்குவல் டு 15. இந்த x⁴ 1 எப்படி மாற்றுதேன்? x² ² -1². கீழே உள்ளதை அப்படி எழுதிட்டேன், இங்கே தான் எப்படி எழுதிட்டேன். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a² - b². அப்புறம் என்ன வந்துடும்? a + b, a - b. ஏங்கிறது இந்த இடத்துல என்னது இருக்கு? x². bங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்கு? 1. a + b எழுதிட்டேன். அடுத்தது a - b. ஏக்கு பதிலாக x², bக்கு பதிலாக 1. கீழே x² + 1 ஈக்குவல் டு 15. இந்த நம்பரையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன வந்தாச்சு? x² - 1 ஈக்குவல் டு 50. x² -1 அந்த சைடு போயிட்டா +1 கூட்டிட்டோம்னா 16. x is equal to +or -4.